சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் கருணாநிதி அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்த்தார்கள். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து அந்த திட்டத்தை நிறுத்தினால் மக்கள் துரத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினால் நான் முட்டை போடுகிறேன் என்று சொல்லி முட்டை போட்டார். ஆக அந்த அளவுக்கு இந்த திட்டத்தின் மீது தலைவர் அவர்கள் பெரிய மரியாதை வைத்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் தலைவர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார், சொல்லிக்கொண்டே போகலாம். சேலத்துக்கு வருகின்ற போது ஒரு முறை அரசு விழாவுக்காக வருகின்றார்கள். வருகின்ற போது பள்ளி மாணவர்கள் அவர்களை வரவேற்கின்றார்கள். மாணவர்கள் வரவேற்கின்ற போது அவர் காரிலிருந்து பார்க்கின்றார். வெயில் 11 மணி அளவிலே வெயில் உச்சி வெயிலாக இருக்கின்றது. குழந்தைகள் காலிலே பார்த்தால் செருப்பு இல்லாமல் இருந்தார்கள். சென்னை சென்றார், உடனடியாக அழைத்தார். பள்ளியில் இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் செருப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னார். அன்றைய தினமெல்லாம் கிண்டல் செய்தார்கள். ஆனால் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய பார்வையிலே பார்த்தது, இந்த குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அன்றைய தினம் காலணியை வழங்கினார் என்று சொன்னால், இதனால் தான் இன்றளவும் மக்கள் மனதிலே நிற்கின்ற தலைவராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதுபோல பல உதாரணங்கள் இருக்கின்றன. இன்றைய கால சூழ்நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டும். அவரை விட்டு 2 காரணத்தை மட்டும் நான் சொல்லிவிடுகின்றேன். ஒரு முறை காரில் செல்லிக் கொண்டு இருக்கின்றார். மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. ஒரு ரிக்ஷாக்காரர் மலையிலே நனைஞ்சு அது ஒரு பயணியை ஏற்றி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார். அந்த ரிக்ஷா ஓட்டுநரை அழைத்து, ஏன் மலைக்கோட்டு இல்லையா, ஏன் உனக்கு வேறு எதுவும் இல்லையா, இப்படி நனைகிறையே, நாளை தினம் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். நான் அன்றாடம் கஞ்சிக்கே கஷ்டப்படுகிறேன், நான் எங்கே போய் மலைக்கோட்டு வாங்குவது என்று சொன்னார். உடனே செக்ரட்டரியேட்டுக்கு சென்றார். ரிக்ஷா ஓட்டுற அத்தனை பேருக்கும் மலைக்கோட்டு என்று அன்றைய தினம் பார்த்தார் என்றால் சாதாரணமாகத்தான் உங்களுக்கு இது தெரியும். ஆனால் அவருடைய உடல்நல கருதி உழைக்கின்றவர்கள் மலையிலே நனைந்தால் நாளைய தினம் ஒரு நாள் படுத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவள் குடும்பம் கஷ்டப்படும் என்பதை அறிந்து ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்த தலைவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.